எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை பூராட நட்சத்திரம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் தனுசு ராசி மீன லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ராசியாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு சாரம் வாங்கியிருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு இல்லை. யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி, உழைப்புக்கு தகுந்த உயர்வும் கிடையாது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியும் கிடையாது, சம்பாதிக்கிறேனே தவிர சாதிக்கலை, கஷ்டப்படுறனே தவிர கஷ்டத்துக்கு தகுந்த பலன் அனுபவிக்கலைன்னு சொல்லக்கூடியவங்க தான் சிம்ம ராசியில் பிரதானமாக இருப்பாங்க, அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன், போட்ட உழைப்புக்கு ஒரு உயர்வு 6ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுதுங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நம்புறது நம்பாதது உங்களுடைய சொந்த சௌகரியம். ஏட்டு சுரக்கா கூட்டு கதவாது. இந்த நேரத்தில் நல்லது நடக்குது அப்படின்னா நடந்துருமா? அதுக்கான வேலைப்பாடுகள் நீங்கள் தொடங்குற பட்சத்தில் தான் நல்லது நடக்கும். நேரம் சரியாக இருக்குது, சரியில்லைன்னு சொல்கிறது மட்டும்தான் என் வேலை. இந்த பாதையில் போனால் நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு போய் சேர்ந்துடலாம், ஆனால் யாரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இதுதான் பாதைன்றது இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்தும். அப்படி தான் நான் நினச்சி இந்த பலனை சொல்கிறேனுங்க. இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருந்து தான் பழக்கம். யாருடைய அழிவுக்கும் நீங்கள் காரணமாக இருந்தவங்க கிடையாது. ஏதோ ஒரு கெட்ட நேரம் ஒரு 2 வருஷத்துலேருந்து இறங்க முகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏறு முகமாக இருந்தால் நீங்கள் இறங்க முகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த ஒரு 2-3 மாதமாக ஒரு பயம் ஏற்பட்டுருக்கும். எதுக்காக அந்த பயம் அப்படின்னா, இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலனாலும் பரவாயில்ல, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடுவோமோன்ற அச்சம், பயம். சங்கடப்படாதீங்க. ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார அமைப்பு நமக்கு சாதகமாக இருக்குது. 6ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30-31 வரைக்கும் நம்மளுடைய இந்த கோட்சார கிரக அமைப்பு சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு கட்டாயம் நல்லது செய்யும். ஆதாரத்தை கொடுக்குறேனுங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, ராசிநாதன் சூரியன். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானாதிபதி. தனஸ்தானம்னா 2வது பாவகம். இதில் தனஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். உங்களுடைய ராசிக்கு மாத தொடக்கத்தில் 12வது பாவகத்தில் குரு உச்சநிலையில் இருப்பார். குரு தான் தனகாரகன். தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில் 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கார். இது சாதகமானு கேட்டிங்கன்னா 6ஆம் தேதியிலிருந்து சாதகம். நிச்சயமாக 6ஆம் தேதியிலிருந்து சாதகமாக இருக்கும். அப்போ நமக்கு உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம்னா மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா, சரியாக தான் செய்வீங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் பாருங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் நீங்கக்கூடிய மாதம் தானுங்க ஜூலை மாதம் 6ஆம் தேதியிலிருந்து. அதுவும் இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு வருவார். 7ஆம் தேதி வராரு. சிம்ம ராசிக்கு புதன் திருக்கணித பிரகாரம் 7ஆம் தேதி வராரு. நான் உங்களுக்கு 6ஆம் தேதி தான் நல்ல நேரம்னு சொன்னேனுங்க. 6ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு 30-31ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனால் 7ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, இந்த தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வராரு. உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்போ நமக்கு அது பரிவர்த்தனையா பரிவர்த்தனை இல்லையா? நிச்சயமாக மிகப்பெரிய பரிவர்த்தனை. ஜோதிடத்தில் ஆட்சி உச்சத்தை விட பரிவர்த்தனை யோகம்ன்றது மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை. இந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தான் லாபஸ்தானாதிபதியாக வரவர். புதனுடைய வீட்டில் ஏற்கனவே சூரியன் இருக்கிறார். அப்படி சூரியன் யார்? உங்கள் ராசியாதிபதி.
அப்போ சூரியன் புதனுடைய வீட்லேயும் புதன் சூரியனுடைய வீடு, அதாவது சூரியனுடைய பாவகம், 2 பேரும் கிரக பரிவர்த்தனை செய்ய போகிறாங்க. 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எப்படி தெரியுமா இருக்குங்க? இன்றைக்கி 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்திருந்திருப்பார் இல்லையா? இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும்ல, அந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி மேலுக்கு இருக்காங்க. நம்ம வசந்து பார்க்குற அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சந்தர்ப்பம் தான் இது. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த பலன் நான் சொல்லலை. அப்படி சொன்னால் அது எனக்கு அது கர்மா. உள்ளதை உள்ளபடி சொல்கிறேனுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்கிட்ட வேணும்னாலும் இந்த நேரத்தை, இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளை யாருக்கிட்ட வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் என்னன்னா, நான் எனக்காக நான் வாழ்கிறேன், வாழல 2வது பட்சம், என்னை சார்ந்தவங்களுக்காக நான் வாழ்ந்துவிடணும், என்னை சார்ந்தவங்க என்னால் சங்கடப்பட்டுடக்கூடாது அப்படின்ற உணர்வில் தான், அந்த மாதிரி எண்ணத்தில் தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. 100% உண்மை. யாராவது ஒருத்தர் சிம்மராசியில் பிறந்தவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எனக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன், எனக்காக தான் நான் சாதிக்கிறேன், எனக்காக தான், என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த சிம்மராசியில் பிறந்தவங்கனாவே எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிற முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கிற முக்கியத்துவம் தான் அதிகம். நீங்கள் ஏமாற்றிருக்க மாட்டீங்க, உங்களை ஏமாற்றிருப்பாங்க, நம்பி கெட்டு போயிருப்பீங்க, கொடுத்து கெட்டு போயிருப்பீங்க. 7ஆம் தேதியிலிருந்து சாமி 16ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். நல்லது நடக்கிறதுக்கு 10 நாள் நமக்கு தேவையில்லை, 10 நிமிஷம் போதுமானது. 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதினா கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாள்? இதில் ஒரு 3, அதில் ஒரு 6, அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் நமக்கு இருக்குது. 9 நிமிஷத்தில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான். இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கிறேனுங்க. 1 லட்ச ரூபாய்க்கு என்ன முயற்சி பண்ணுறோமோ அதுதான் 1 கோடி ரூபாய்க்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு என்ன முயற்சி பண்ணுறோமோ அதுதான் 10 லட்சத்துக்கும், 10 லட்சத்துக்கு என்ன முயற்சி பண்ணுறோமோ அதுதான் 10 கோடிக்கும். எந்த இடத்துல எந்த வேலை நம்ம செய்கிறோன்றது தான் முக்கியம். சரியா? உழைப்புன்றது ஒன்று தானுங்க. 8 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களும் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 20 லட்சமும் சம்பாதிக்கிறாங்க. எந்த இடத்துல என்ன செய்ய போகிறீங்க, எதை தொடங்க போகிறீங்க மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த நல்ல நேரத்தை தாரவாத்துறாதீங்க. நெசத்துக்கு சொல்கிறேன், இந்த நல்ல நேரத்தை தாரவாத்துறாதீங்க, பிரமாதமான நேரம். அதே மாதிரி மெயின் உங்களுடைய மன அழுத்தம் நீங்கும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடத்திலிருந்து விடுபடுறதுக்கான நம்பிக்கை பிறக்கும். இந்த 9 நாளில் ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்துருவோம்னா, 9 நாளில் எடுக்கக்கூடிய முயற்சி தான், முடிவு தான் அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த கடன்லேருந்து மீண்டுடுவோன்ற நம்பிக்கையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராருங்க. இது எப்போ வராருன்னா 4ஆம் தேதி வந்துடுவார். சுக்கிரன் திருக்கணித பிரகாரம் 4ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வராரு. இதுவும் நல்ல நேரம். ஏன்னா சுக்கிரன் தான் தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் நிமித்தமாக நல்லது நடக்க போகுது. தொழில் நிமித்தமாக நமக்கு 4ஆம் தேதியிலிருந்து நல்லது நடக்கும். இந்த 3வது பாவகம், அதாவது இது வரைக்கும் உங்களுடைய சிம்மராசினாவே பொதுவாக ஒரு குடும்பத்தில் தலைச்சம்பிள்ளையாக பிறந்திருப்பாங்க. இளைய பிள்ளையாக பிறந்திருந்தாலும் கூட தலைச்சம்புள்ள பண்ணாதது இளைய பிள்ளைய பண்ணியிருப்பார். சரி, உங்களுடைய சகோதர ஸ்தானத்துங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். ஏன்னா சகோதர ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு. இதுவும் நல்லது நடக்கும். தொழில் நிமித்தமாக நல்லது நடக்கும். இந்த அஷ்டமச்சனி நடக்குதே, இதனால் தொழில் தொடங்கக்கூடாது, அதெல்லாம் எடுத்து தூக்கி போடுங்க. சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டதை மட்டுமே பண்ணுவார் அப்படின்ற ஒரு பாவனை செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. நான் சொல்கிறேனுங்க, நான் சொன்னது நடக்கலைன்னு என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. 6 தேதியிலிருந்து 6 தேதியிலிருந்து 7 தேதி 7 தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார தொழில் கண்டிப்பாக நீங்கள் தொடங்குங்க. மிகப்பெரிய வளர்ச்சி வந்தே தீரும். அதே மாதிரி 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 10 தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாக தோன்றும். தயவு செய்து வேண்டாம். சிம்ம ராசியில் பிறந்தவங்க
மண்ணு மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணுங்க, ஆனால் வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்தே சிம்ம ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நம்ம வந்து சொந்த வீடு வாசல் வாங்கணும், இஎம்ஐலையாவது அதாவது லோன் போட்டாவது வீடு வாசல் வாங்கிக்கிடணும், லோன் போட்டாவது ஒரு கார் வாங்கிக்கிடணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்கிறது என்னன்னா வாகனம் அப்படின்றது தவிர்த்துக்கிடுங்க. வாகனம் தவிர்த்துக்கிடுங்கன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிற அப்படி அது சரியில்லாத ஒரு சமாச்சாரம். அதை வந்து நம்ம அஷ்டமச்சனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 8க்குடைய கிரகம் குரு பகவான் 12வது பாவகத்தில் மறைஞ்சு போய் இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு வந்து வாகனம் வாங்குறதுக்கு சரியான நேரம் கிடையாது. அதே மண்ணு மனம் வாங்குறீங்களா, சந்தோஷம். மண்ணு மனம் வாங்குற இடத்துல நீங்கள் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்க, இருக்கிற சங்கடத்தை சரிப்படுத்தினா போதுமையா அப்படின்றவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறீங்க. காசு பணம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இடத்துல சிம்ம ராசியில் பிறந்தவங்க மெஜாரிட்டியாக இல்லை. அப்படி இருக்கிறவங்க இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் மண் வாங்கி போட்டிங்கன்னா, அதாவது இடம் வாங்கி போட்டிங்கன்னா நிச்சயம் மிகப்பெரிய வளர்ச்சி வரும், பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தில் இருக்கிறார். 12வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் மறைஞ்சு போயிடுவார். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னா 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை, 16லிருந்து 31ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் குரு பகவானோட அதாவது 5வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து மறைகிறார். 2 விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. பூர்வீகம் வந்து அப்பா சம்பாரித்தது, தாத்தன் சம்பாரித்தது, பூர்வீகத்தில் போய் நம்ம இருக்கோம் இல்லை, அதெல்லாம் 2வது பட்சம். இந்த 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை ஜூலை மாதத்தில் பூர்வீகம் வேண்டாம் விற்று விடலாமான்ற எண்ணம் மனசில் வந்துச்சுன்னா அடுத்த நாளே விற்று விடுவீங்க. ஏண்டா விற்றோம், எதுக்கடா விற்றோன்னு வருத்தப்பட்டுடுவீங்க அப்புறம். அதனால் இந்த பூர்வீகத்தை பற்றி இந்த 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை தயவு செய்து நினைக்காதீங்க. அதே மாதிரி புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகம், ஏன்னா புத்திரஸ்தானாதிபதியோடு தான் உங்கள் ராசிநாதன் போயிட்டு புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவை வந்து அஸ்தமனம் பண்ணிடுவார். அஸ்தமனம் பண்ணுறாருன்னா எந்த நேரத்தில் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா 18, 19, 20, 21 கிட்டத்தட்ட ஒரு 5 நாள். தயவு செய்து குழந்தை பாக்கியத்துக்காக, அதாவது மருத்துவ ரீதியாக நான் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிறதுக்கு நான் விரும்புகிறேனுங்க அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இயற்கையாக இந்த நேரத்தில் நமக்கு குழந்தை நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு 16ஆம் தேதி சூரியன் மாறி 19, 20, 21, 22, 23 இந்த 5 நாள் மட்டும் குழந்தை பாக்கிய ரீதியாக எந்த முடிவெடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. இது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரம், மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இதுக்கு முன்னுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம் மெடிக்கல் ரூபத்தில், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. இந்த நேரம் தான் கடைசி அப்படி நீங்கள் நினச்சி நீங்கள் போனீங்கன்னா இந்த நேரத்தில் 100% தோல்வி. 19, 20, 21, 22, 23 இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 3 நாள் குழந்தை பாக்கியத்துக்கு உகந்த நேரம் இல்லை. ஏற்கனவே கன்சீவாக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்கு நான் அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி தயவு செய்து இந்த 5 நாள் ரொம்ப சூதானமாக இருங்க. வேலைக்கு போகக்கூடிய சகோதரிகள் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் இனி கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 நாள் உங்களால் முடிஞ்சால் லீவ் எடுத்துக்கிடலாம், இல்லை கொஞ்சம் உங்களை கேர் எடுத்து பார்த்துக்கிடுங்க. அதாவது நமக்கு உடம்புக்கு எது செட் ஆகுமோ அது சாப்பிடுங்க, செட் ஆகாதது சாப்பிட்டுக்கிட வேண்டாம், ஹீட்டு தன்மை அதிகமாக இருக்கிறது சாப்பிட்டுக்கிட வேண்டாம். இந்த 5 நாள் ரொம்ப ரொம்ப தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா குழந்தை பாக்கியம். 5 நாள் கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லை. அப்போ சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் சாதகமான பலன் என்ன கொடுக்குதோ அதை விட பாதகமான பலனும் கொடுத்துப்படும், மன அழுத்தத்தை கொடுத்துரும் இந்த குழந்தை பாக்கிய விஷயத்தில் மட்டும். அதனால் தயவு செய்து சொல்கிறேனுங்க, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. இது வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அம்மானாலும் வராது, ஐயோனாலும் வராது, அதுக்காக சொல்கிறேனுங்க. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக நான் கேட்டுக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. 100% உள்ளது உள்ளபடி என்ன விஷயமோ அதை நான் சொல்லி போகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.